ஜம்மு காஷ்மீர் சொல்லலாம்ல, ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஜம்முக்கும் காஷ்மீருக்கு நடுவில் இந்த ஏஎன்டி ஆண்டுங்கிற வார்த்தை எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இது அருமையான கேள்வி. இது வேற மாதிரி நான் அதுக்கு பதில் சொல்ல வரேன். நம்ம இந்தியாவில் ஜேஎன்கே இல்லாமல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லாமல் வேற எந்தெந்த மாநிலத்துக்கு அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு நம்ம அந்த ஏஎன்டி ஆண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு கோவா, டாமன் அண்ட் டையூ. கோவா, டாமன் அண்ட் டையூ, அங்கே ஆண்டு போட்டுக்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ கோவா வந்துட்டு ஒரு ஸ்டேட்டு தனியாக ஆயிடுச்சு. டாமன் டையூங்கிறது வந்துட்டு தாதர் நகர் ஹவேலி அப்படின்ட்டு இன்னொரு பகுதியோட சேர்ந்து தனி யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பின்னாடி நம்ம படித்த டைமுக்கு வரேன் நான். அப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அது கோவா, டாமன் அண்ட் டையூ. அது ஒரு போர்ச்சுகீஸ் காலனி கீழே இருந்ததுனால ஒரு யூனியன் டெரிட்டரியா அப்போ இருந்தது. அப்போ அந்த டாமன் அண்ட் டையூ, கோவா, டாமன் அண்ட் டையூ அப்படின்னு போட்டிருந்தோம். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடான்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னு இல்லையா?